இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு, நம்ம ஜாதி சங்க மாநாடு தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் நடக்குது. அதற்கான அழைப்புகளை தான் அவங்க கிராமத்தை தேடி கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த அழைப்புதல தமிழகம் முழுக்க வாழுகிற நமது மக்கள் பெரும்பான்மையா வாழுகிற ஒரு 5000 கிராமத்துக்கு நேரடியா போய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நமது கிராமங்கள் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். தமிழகத்திலே நம்ம பெரும்பான்மையான சமூகம் தான். 1,25,00,000 பேர் இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. அதுல ஓட்டு போட தகுதி உடையவர்கள் 80,000-90 லட்சம் பேர் இருக்கும். அப்படி இருந்தும் கூட இந்த சமூகத்தை வன்னியர்களுக்கு கொடுக்கிற மரியாதைய, நாடார்களுக்கு கொடுக்கிற மரியாதைய, பறையர் சமூகம் கொடுக்கிற மரியாதைய அதிமுகவும் திமுகவும் இந்த சமூகத்துக்கு கொடுக்கறது இல்ல. பெருசா இவங்களை கண்டுக்க தேவையில்லை. இவர்களுடைய அடிப்படை தேவையை கூட கிராமங்கள்ல தண்ணி, வரும்போது பார்த்தா ரோடு, இந்த ரோட்லாம் நம்ம சமூகம் மட்டும்தான் வாழ்றோம் கிராமங்கள்ல. இதெல்லாம் சரி செய்ய தேவையில்லை. தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு குறைச்ச பணத்தை கொடுத்தோம்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதை மாற்றணும். மாற்றோட நாம மாநாடுங்கிற பேர்ல பெரும் கூட்டம் கூடணும். அதுதான் தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு 5 லட்சம் பேர் கூட போறோம். அதுக்கப்புறம் தான் இந்த சமூகத்தை பார்த்து திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பாங்க. பயப்படுறதுலாம் அப்புறம். ஒவ்வொரு கிராமத்திலையும் போகும்போது தாய்மார்கள் சொல்றத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. பஞ்சாயத்து கிளர்க்கு மலை காட்டுல வாழ்றவங்களுக்கு என்ன ரோடுன்னு கேட்கிறாராம் நம்ம மக்களை பார்த்து. இதே பகுதியில தான், இந்த தொகுதிக்குள்ள இருக்க நம்ம மக்களுடைய ஆதங்கம் சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க, ரோடுக்குன்னு போனா பஞ்சாயத்து கிளர்க்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு. இது எல்லாத்தையுமே மாநாட்டுக்குள்ளேயே மாத்திடுவேன் நான். ஒன்னு பஞ்சாயத்து கிளர்க்கு இங்க இருக்கணும், இல்லைன்னா நாம இங்க இருக்கணும். அப்படிதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மனு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உடனடியா நடக்கும். வேலைகளை தம்பிங்க செய்வாங்க. அதனால இந்த மைக்கு பிடிச்சல, அதனால பெரும் எண்ணிக்கையில வருகிற ஜனவரி 25 நம்ம கட்சி, நம்ம சங்கம் எடுத்துக்கிற மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையில நீங்க கலந்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். அதனால ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நாம தான் பெரும்பான்மையான சமூகம், நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க உங்களை அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.